இஸ்லாமிய வானொலி நாடகம் உரிமை. எழுத்து A.W. மன்சூர். உரிமை இஸ்லாமிய வானொலி நாடகம். இடம்பெறுவது இறுதி பாகம். வழக்கு எண் 2590 கீழ் 25 அப்துல் ஹமீது பின் அப்துல் வாஹித் அவர்களுக்கு எதிராக அவரது உடன் பிறந்த சகோதரர் அப்துல் மாலிக் பின் அப்துல் வாஹித் அவர்கள் எழுப்பியிருக்கும் உரிமையியல் குறித்த விசாரணை. இருதரப்பு வாதி பிரதிவாதிகள் இந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்றனரா? எஸ் யா ஆரிஃப். ஜனாப் அப்துல் மாலிக் சார்பாக வாதாடிட நான் ஃபலீலா ஃபர்ஹானா கூடவே எனது கட்சிக்காரரும் உடன் இருக்கிறார். யா ஆரிஃப். ஜனாப் அப்துல் ஹமீத் சார்பாக வாதிட வழக்கறிஞர் யாரும் வரவில்லையா? இல்லைங்க யா ஆரிஃப், நானே எனது சார்பாக வாதாட அனுமதிக்க வேண்டுகிறேன். நல்லது. வழக்கு வாதங்களை முதலில் வழக்கறிஞர் ஃபலீலா ஃபர்ஹானா துவக்கி வைக்கலாம். தேங்க்யூ யா ஆரிஃப். எனது கட்சிக்காரர் திரு மாலிக் அவர்கள் தனது அண்ணன் ஹமீதால் பாதிக்கப்பட்ட உரிமைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள எடுத்த அனைத்து சமரச பேச்சுவார்த்தைகளும் தோல்வி அடைந்து விட்டதால் மட்டுமே இந்த நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் என்பதை முதலில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எனது கட்சிக்காரர் திரு மாலிக் தன் பெற்றோரை தன் கூடவே வைத்து பராமரிக்க பலமுறை முயற்சித்தும் அவரது அண்ணன் ஹமீது அதற்கு உடன்படாததால் தனது தரப்புக்கு நீதி கோரி இந்த மாண்புமிக்க நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். யா ஆரிஃப். என்னது, பெற்றோரை தன் வசம் ஒப்படைக்க கோரி ஒரு வழக்கா? அப்படி என்றால் பிரதிவாதி தன் சொந்த பெற்றோர்களை துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியிருக்கின்றாரா அல்லது கவனிப்பின்றி அலட்சியப்படுத்துகின்றாரா? இரண்டும் இல்லையா ஆரிஃப். மூத்தவர் தன் பெற்றோரை கண்ணை இமை காப்பாற்றுவது போல் பேணி காப்பாற்றி வருகிறார். அவ்வாறு என்றால் இந்த வழக்கிற்கான அவசியம்தான் என்ன? சுமார் 40 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்ட ஹமீது அதன் பின் 2 ஆண்டுகள் கழித்து தன் தம்பி மாலிக்கிற்கு மனம் செய்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் தன் தம்பிற்கு சேர வேண்டிய தாய் தந்தையரின் சொத்தையும் முறையாக பிரித்து தனிக்குடித்தனம் வைத்திருக்கிறார். ஆனால் இருவருக்கும் உரிமையுடைய பெற்றோரை மட்டும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டார். இதனால் தன் பெற்றோரை பராமரிக்கும் உரிமை என் கட்சிக்காரர் மாலிக்கிற்கு இன்று வரை கிடைக்கவில்லை. எனவே இந்த நீதிமன்றம் தக்க நடவடிக்கை எடுத்து பெற்றோர்களை என் கட்சிக்காரர் மாலிக் வசம் ஒப்படைக்க வேண்டுமென மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யா ஆரிஃப். திரு ஹமீது, வாதியின் தரப்பு வழக்கறிஞரின் குற்றச்சாட்டிற்கு உங்களின் வாதங்களை முன்வைக்கலாம். மரியாதைக்குரிய யாங் ஆரிஃப் அவர்களே, என் உடன் பிறந்த சகோதரர் இளமையில் ஒரு குறும்புக்காரராக இருந்தார். பெரும்பாலான நேரங்களில் பெற்றோரின் சொல்லை அவர் புறக்கணித்தே வந்திருக்கிறார். அவர்களது கவலையையோ கரிசனத்தையோ அவர் ஒரு பொருட்படுத்துவதே இல்லை. நான் குடும்பத்தில் மூத்தவன். அதன் பொருட்டாகவே என் தாய் தந்தையர் என்னுடனே நான் வைத்துக் கொண்டேன். தவிரவும் என் தம்பி சிறியவன். பொறுப்புணர்ச்சி தெரியாது என்பதாலும் எங்களது பெற்றோரை நானே இதுவரை பராமரித்து வருகிறேன். நீதிபதி அவர்களே, இயற்கையாகவே தன்னுடன் இருந்துவிட்ட பெற்றோரை தற்போது பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? இதென்ன அரசுரிமையா ஆரிஃப்? மூத்தவர் அல்லது முதல் பிறந்த ஆணுக்கு மட்டுமே முடிவுரிமை என்று முடிவுக்கு வர பெற்றோர் எப்படி இருவரையும் பெற்று பாரபட்சமின்றி வளர்த்து ஆளாக்குகின்றார்களோ அவ்வாறே அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருவருக்குமே உண்டு. அதை மூத்தவர் ஹமீது இன்றளவும் விட்டுக் கொடுக்காமல் தன் பெற்றோரை தன் வசமே வைத்து பராமரித்து அல்லாவின் பேரருளையும் பெரும் நன்மையையும் அடைந்து வருவது எனது கட்சிக்காரர் மாலிக்கிற்கு பெரும் மன உளைச்சலை கொடுத்து வருகிறது. பெருமளவு பணம் இருந்தும் தன் பெற்றோரை வைத்து பணிவிடை செய்ய முடியவில்லையே என்று மனதிற்குள் மருகி வருகிறார் என் கட்சிக்காரர். தனக்கும் தன் பெற்றோரை பராமரித்து பணிவிடை செய்து அல்லாவின் திருப்பொருத்தத்தை அடைய உரிமை உண்டு என்பதை இந்த இடத்தில் நிரூபிக்க விரும்புகிறார் யா ஆரிஃப். ஆவண செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யா ஆரிஃப். திரு ஹமீது, உங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்கலாம். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னையும் என் தம்பியையும் பெற்ற என் பெற்றோர்களை நான் எந்த துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கவில்லை. நன்றாக பார்த்து வருகிறேன் என்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞரே கூறும்போது எனக்கு எதிராக குற்றம் சுமத்த எந்த முகாந்திரமும் இல்லை என்பது திட்டவட்டமாக தெரிய வருகிறது. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து இந்த நீதிமன்றம் ஆணையிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என் ஆரிஃப். அப்ஜெக்ஷன் யா ஆரிஃப். எதிர்த்தரப்பின் மீது குற்றம் செலுத்துவது எங்கள் நோக்கமல்ல. மாறாக எனது கட்சிக்காரரின் உரிமை பற்றி பேசுகிறது இந்த வழக்கு. அதை மறைத்து அழகூற வாதாடுகிறார் எதிர்த்தரப்பு ஹமீது. வழக்கு உரிமையியல் அடிப்படையில் தொடரப்பட்டிருப்பதை கணும் நீதிபதி அவர்கள் கவனிக்க வேண்டும். கடந்த 40 வருடங்களாக தன் பெற்றோரை மூத்தவரை பராமரித்து வருகிறார்.
அதனால் என் கட்சிக்காரர் தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை பராமரிப்பு செய்ய முடியாமல் இருக்கிறார். இதனால் தனக்கு அல்லாவின் சாபம் அல்லது பெற்றோரை கவனிக்காத பாவம் தன்னை சேர்ந்து விடுமோவென ஒவ்வொரு நாளும் தவித்து வருகிறார். எனவே நீதிபதி அவர்கள் எஞ்சிருக்கும் தன் பெற்றோரின் காலம் இருக்கும் வரையில் தனது இரண்டாவது மகன் மாலிக் வீட்டில் அவர்களை வைத்து பராமரித்து பணிவிடை செய்ய உத்தரவிடக் கோரி மதிப்புமிகு இந்த நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன். யங் ஆரிஃப், இத்தனை ஆண்டுகளாய் என் பெற்றோர்கள் என்னிடமே இருந்து விட்டார்கள். அவர்களுக்கும் வயது 100 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வயது முதிர்வால் ஏற்படும் ஞாபக மறதி, இயலாமை, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் இப்படி பல்வேறு நோய்கள் அவர்களை தாக்கி இருக்கின்றன. இவற்றை மிக கவனமாக நாங்கள் கவனித்து பராமரித்து வருகிறோம். இப்பொழுது திடீரென்று அவர்களின் வசிப்பிடத்தில் இருந்து அகற்றுவதால் அவர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி விடுவோம் என்று நான் நினைக்கிறேன். எனவே என் பெற்றோர்களின் எஞ்சியிருக்கும் காலம் முழுவதும் அவர்கள் என்னுடனேயே கழிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோருகிறேன். யங் ஆரிஃப். அப்ஜெக்ஷன் ஆரிஃப். இது தனது உடன் பிறந்த சகோதரருக்கு அவர் செய்யும் மிகப்பெரிய துரோகம். சுயநலம். அல்லாவின் புறத்திலிருந்து அனைத்து நன்மைகளையும் தான் மட்டுமே அடைந்துவிட வேண்டும் என்று பேராசை. நிச்சயமாக அல்லாஹ் நீதமானவன். தன் பெற்றோரை தானும் பராமரிக்க உடன் பிறந்த சகோதரர் ஒருவன் உரிமை கோரும் போது அதை நிராகரிக்கும் உரிமை மற்ற சகோதரருக்கு கிடையாது. அவர்களுக்குள் ஒரு காலத்தவணை ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர மறுக்க முடியாது. ஏற்கனவே கடந்த 40 வருடங்களாக எதிர்த்தரப்பான ஹமீது பொறுப்பில்தான் அவர்கள் இருந்து வருகிறார்கள். எனவே இப்போதே அவர்களை எதிர்த்தரப்பின் பராமரிப்பிலிருந்து விடுவித்து எனது கட்சிக்காரர் மாலிக்கின் வசம் ஒப்படைக்க கூறி இந்த நீதிமன்றம் உத்தரவிடும் என்ற நம்பிக்கையில் நிறைவு செய்கிறேன். வாதியின் தரப்பு வழக்கறிஞரின் கூற்றில் மேலதிக நியாயங்கள் வெள்ளிடை மலையாகவே தெரிகிறது. அவரது கட்சிக்காரரின் கோரிக்கையிலும் நியாயம் மட்டுமல்ல, அவருக்கான உரிமையும் அடங்கியிருக்கிறது. எனவே எதிர்த்தரப்பு தனது மேலதிக வாதங்களை முன்வைக்க அவகாசம் அளித்து இந்த வழக்கை நாளை மதியம் 2 மணிக்கு ஒத்திவைக்க உத்தரவிடுகின்றேன். The court is urgent. என்னப்பா மாலிக், இந்த சாதாரண விஷயத்துக்கு போய் வயசான காலத்துல இப்படி கோர்ட்டு படி ஏற வச்சிட்டியே? தப்பு என் மேல இல்லன்னு. அப்புறம் என்ன சொன்னீங்க? இது சாதாரண விஷயமா? அட ஆமா மாலிக். அம்மா வாப்பா என்கிட்ட இருந்தா என்ன, உங்ககிட்ட இருந்தா என்ன? அவங்க நல்லா இருக்கணும். அவங்களத்தான் நான் நல்லா பாக்குறேன்ல. அப்புறம் என்ன பிரச்சனைப்பா உனக்கு? என்ன 10 மாசம் சுமந்து பல சிரமங்களுக்கு இடையில பெத்து எடுத்து கண்ணும் கருத்துமா வளர்த்து ஆளாக்கின தாய நான் எப்போ கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிறது? என்ன படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு தரமான வாழ்க்கையை எனக்கு தந்து இந்த சமூகத்துல ஒரு நல்ல மனுஷனா நிலைநிறுத்தின என்னோட தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைய நான் எப்ப செய்யறது? காலம் பூரா அவங்களை நீங்களே வச்சுக்கிட்டா அல்லாஹ் என்ன கேள்வி கேட்க மாட்டானா? எதுக்கு உன்னோட பெற்றோரை பராமரிக்கல, பணிவிட செய்யலைன்னு எனக்கு அல்லாஹ் தண்டனையை தந்துட மாட்டானா? என்னோட கையிலையும் என் பிள்ளைங்க கையிலையும் அல்லாஹ் கோடி கோடியா கொடுத்திருக்கான். நான் ஏன் உங்ககிட்ட அவங்க இருக்க அனுமதிக்கணும்? நீங்களா முன் வந்து கோர்ட்ல சொல்லிட்டு அம்மா அப்பாவா என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்லைன்னா கோர்ட் உங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பளிக்கும். என்னப்பா மாலிக் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு? அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போயேன். இனி எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமே இல்ல. அதான் கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சுல, பாத்துக்கலாம். அம்மா அப்பாவுக்காக என்ன விலை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன்பா. வேலை போறவனா உங்க தம்பி இருக்கவே மாட்டான். அப்படியா? சரி, என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாப்போம். பார்க்கலாம். திரு தன் வாதங்களை முன்வைக்கலாம். என் தம்பி மாலிக்கிடம் எங்கள் பெற்றோர்களை ஒப்படைப்பதில் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை யங் ஆரிஃப். ஆனால் என் தம்பியின் மனைவி திருமணமான புதிதில் என் தாயின் மனம் புண்படும்படி நடந்து கொள்வார். அதனால்தான் என் தம்பியை தனி குடித்தனம் வைத்து பெற்றோரை என்னோடு நான் வைத்துக் கொண்டேன். இப்போது மறுபடியும் என் தம்பியின் பராமரிப்பில் அவர்களை ஒப்படைத்தால் அது மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன் யங் ஆரிஃப். அப்ஜெக்ஷன் ஆரிஃப். உங்க எதிர்ப்பை தெரிவிக்க உங்களுக்கு உரிமை உண்டு.
சொல்லுங்க ஃபலீலா. தேங்க்யூ யா ஆரிஃப். தன் பெற்றோரை தன்வசமே நிலைநிறுத்திக் கொள்ள பல அவதூறுகளை அள்ளி வீசக்கூட தயங்கவில்லை என்பதை தாங்கள் உணர வேண்டும் நீதிபதி அவர்களே. திரு மாலிக் மணமுடித்திருப்பது தன் சொந்த மாமி மகளை. இயற்கையாகவே மாலிக்கின் தாய்க்கும் தன் நாத்தனார் மகளான ரஷிதாவுக்கும் இடையே ஒருமித்த கருத்தும் நிறைய அன்பும் இருந்ததால் மட்டுமே அது தன் மகன் மாலிக்கிற்கு திருமணம் செய்து வைக்கும் அளவிற்கு போனது என்பதை மறைத்துவிட்டு ஏதேதோ பேசுகிறார். தேவைப்பட்டால் அவர்களது பெற்றோரையும் மாலிக்கின் மனைவியையும் விசாரித்து அறிந்து கொள்ளலாம் ஆரிஃப். வயதான காலத்தில் என் பெற்றோர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதிலிருந்து உங்களிடம் விலக்கு கோருகிறேன் கனம் நீதிபதி அவர்களே. ரிக்வெஸ்ட் கிராண்டட். தெரியுமா காசே ஆரிஃப். வழக்கறிஞர் ஃபலீலா விரும்பினால் அவர்களை விசாரிக்க நானே நேரில் செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன். தேவையில்லை ஆரிஃப். எங்கள் தரப்பின் சார்பாக இந்த நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட பல வாதங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கடந்த 40 வருடங்களாக அவரது அண்ணன் பராமரிப்பில் தான் இருந்து வருகின்றன. இது ஒன்றே போதும் ஆரிஃப். எனது கட்சிக்காரரின் உரிமை மிக மோசமாக பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள இந்த நீதிமன்றம் தக்க தீர்ப்பை வழங்கி எனது கட்சிக்காரரின் உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆரிஃப். திரு ஹமீத், இறுதியாக உங்கள் வாதத்தை முன்வைக்க அழைக்கிறேன். மன்னிக்கவும் யங் ஆரிஃப். எனக்கும் வயதாகிவிட்டது. என்னுடைய ஆயுட்காலம் வரைக்குமாவது என் பெற்றோர்களை நானே வைத்துக் கொள்ள இந்த நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு ஈடாய் என் சுய உழைப்பில் சம்பாதித்த 60 கோடி வெள்ளி மதிப்பிலான 6 மாடி கட்டிடம் ஒன்றையும் 35 கோடி வெள்ளி மதிப்பிலான பேரங்காடியையும் ஈடாகவோ இழப்பீடாகவோ உரிமைத் தொகையாகவோ வழங்க தயாராயிருக்கிறேன் யங் ஆரிஃப். ஓ, அப்படியானால் வாதியின் வழக்கறிஞர் தன் கட்சிக்காரருடன் விவாதித்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாம். தேவையில்லையா ஆரிஃப். இந்த நீதிமன்றத்துக்கு வெளியே இம்மாதிரியான பேரங்களை என் கட்சிக்காரர் மறுத்துவிட்டுதான் இந்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். வேண்டுமெனில் தன் பெற்றோர்களை என் கட்சிக்காரர் மாலிக்கிடம் ஒப்படைக்க திரு ஹமீதிற்கு இழப்பீடு வழங்கவும் தயாராகியிருக்கிறார் என்பதையும் கூற கடமைப்பட்டுள்ளேன். தட்ஸ் ஆல் யங் ஆரிஃப். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு என்ன நான் எங்கே இருக்கிறேன் என்று வியப்பாய் இருக்கிறது. என் வாழ்நாள் காலங்களில் இப்படி ஒரு வழக்கா என்று அதிர்ந்து போய் நிற்கிறேன் நான். இதற்கு முன் எவருக்கு முன்னாலும் இம்மாதிரியான வழக்கு ஒன்று வழக்காடு மன்றத்திற்கு வந்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. தன் பெற்றோரை வைத்து பராமரிப்பதில்தான் இரு சகோதரர்களுக்கு இடையே எவ்வளவு போட்டி. அந்த தாயும் தந்தையும் எத்தகைய மேன்மையான பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். அதைவிட இந்த சகோதரர்கள் தன் பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதில் காட்டும் அக்கறைதான் என்ன. அதற்காக தன் வாழ்நாட்கால உழைப்பையும் அதன் மூலம் தாங்கள் சேர்த்த சொத்துக்களையும் இழக்க விரும்புகிறார்கள் என்றால் என்ன விதமான மனநிலை இது? தன் பெற்றோரை தானே கவனித்து அல்லாவிடத்தில் அருளையும் தன் பெற்றோரின் மனமகிழ்வையும் அவர்களது துவா பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எதையும் செய்ய இழக்க தயாராக இருக்கும் இந்த இரு சகோதரர்களின் வழக்கையும் அவர்களது வாழ்க்கையும் இளம் தலைமுறையினருக்கு பாடமாய் அமைய வேண்டும். என் வாழ்நாள் காலங்களில் இப்படி ஒரு வழக்கு என் தீர்ப்பிற்காக வந்திருப்பதில் நான் கௌரவமும் பெருமையும் அடைகிறேன். அல்லாஹ் பெற்றோர் பராமரிப்பு பற்றி கூறுவதென்ன, அதை எவ்வாறு பிள்ளைகள் கடைபிடிக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நினைவு கூற வைத்த, சுய பரிசோதனை செய்ய வைத்த இவ்வழக்கிற்கான தீர்ப்பை வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரையில் வாதி பிரதிவாதி இருவர் மீதும் எந்த குற்றமும் தண்டனையும் கிடையாது. அதே சமயம் தன் பெற்றோரை பராமரிப்பதில் இரு சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியை, அதற்காக அவர்கள் கொடுக்க வந்த விலையையும் இந்த நீதிமன்றம் வியந்து பாராட்டுகின்றது. இது பெற்றோர் பராமரிப்பு குறித்து உலகிற்கு உணர்த்தப்படும் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். ஆனாலும் கடந்த 40 ஆண்டுகளாக தன்னோடு வைத்து மிகச் சிறந்த முறையில் பராமரித்த தன் பெற்றோரை இந்த தீர்ப்பு வெளியான 24 மணி நேரத்திற்குள் இளைய சகோதரன் மாலிக்கின் வசம் ஒப்படைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது. அதே நேரம் தன் பெற்றோரை எந்த நேரமும் சென்று பார்க்கவோ அவர்களை மகிழ்விப்பதற்கோ திரு ஹமீத் தரப்பிற்கு எந்த தடையும் இல்லை என்பதையும் இந்த நீதிமன்றம் உறுதி செய்கின்றது. இதில் தடையாக இளைய சகோதரர் மாலிக் செயல்பட்டால் சட்ட நடவடிக்கைக்கு உட்பட நேரிடும். திரு ஹமீத் அவர்கள் தன் பெற்றோரை திரு மாலிக் வசம் ஒப்படைப்பதில் தாமதமோ தந்திரமோ செய்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். தங்கள் பெற்றோரை பராமரிப்பதில் இரு சகோதரர்களுக்கு இடையே மீண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள அறிவுறுத்தி இந்த பெருமைமிகு தீர்ப்பை வழங்குகிறேன். நேர்களே, இதுவரை A.W. மன்சூர் எழுதிய உரிமை இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன் கனி, சைட் நசீர், சக்கீப் மற்றும் சஸ்ரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர். இடம்பெற்றது இறுதி பாகம். தயாரிப்பு அப்துல் கனி #பெர்ஞாரான் ஜாக்கிம்.